ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் அப்படின்னா என்ன? அம்மீட்டரை ஏன் நம்ம வந்து சீரீஸ்லேயும், வோல்ட்மீட்டரை ஏன் நம்ம பேரலல்லையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அம்மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கரண்ட்டை மெஷர் பண்ணுற மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம அம்மீட்டர்னு சொல்கிறோம். இதோட யூனிட் வந்து ஆம்பியர்ஸ். இது நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒயர் இருக்குது. ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சி அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து பர் செகண்டுக்கு கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம எவ்வளோ கரண்ட்டு கிராஸ் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம மெஷர் பண்ணுறங்காட்டி அம்மீட்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம வோல்ட்மீட்டர்னு சொல்கிறோம். அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போது ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து 50 வோல்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து 30 வோல்ட்டு கொடுக்குறப்போ, அதுக்கு நமக்கு 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 50 - 30ங்கிறப்போ 20 வோல்ட்டுன்னு கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம வோல்ட்மீட்டரில் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால வோல்ட்மீட்டரை வந்து நம்ம பேரலலில் கனெக்ட் பண்ணுறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.